இது 4வது தலைமுறை. பாயா, மட்டனு, குருமா, ரொட்டி, இடியாப்பம் இதெல்லாம் வந்து ஃபேமஸுங்க. ஹே கைஸ், வெல்கம் டு கார்த்திக் சிவு சேனல். மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வந்து அகமதியா உணவகன்ட்டு இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிஃபனு, நைட்டு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டங்க, இடியாப்பம், பரோட்டா, ஆட்டுக்கால் பாயா, மட்டன். இந்த ஐட்டத்தை வச்சு அவங்க தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறாங்க, அவ்வளோ ரஷ் வந்து நின்று அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இவங்களோட உணவு வந்து சூப்பராக இருக்குமா, எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோ மூலியமாக பார்க்கலாம். ப்ளஸ் ஆனால் வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து பிச்சுக்கிட்டு சேல்ஸ். நிறைய பேர் தோசைக்காக தான் வராங்க. பட் வாங்க போய் பார்க்கலாம் அகமதியா உணவகம் அப்படின்னா தான் கொடுக்குறேன். பார்ப்போம், மக்கள் நான் சொல்றது கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பேர் வந்து முனீர். இவருடைய தாத்தா காலத்துலேருந்து இந்த கடைங்க. அந்த டைமில் இருந்து வந்து இந்த பாயா, மட்டனு, குருமா, ரொட்டி, இடியாப்பம் இதெல்லாம் வந்து ஃபேமஸுங்க. அந்த காலத்துலேருந்து இது நடத்துகிறாங்க. இப்போ வந்து பேர வரையிலும் வந்துட்டாங்க. 3வது தலைமுறை ஆமாம் நடந்துன்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் வேலூர்லேயே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குங்க. அதனால் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. வந்து பாயா சாப்பிடுவோம், மட்டனு, அதே மாதிரி ரொட்டி, இடியாப்பம் எல்லாமே கொஞ்சம் தரமாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அதனால் வந்து சாப்பிடுவோம். என் பேர் அப்ரார் கான். மார்னிங் வந்து ஆட்டுக்கால் பாயா, பரோட்டா, இடியாப்பெல்லாம் கிடைக்கும். ஈவினிங்கும் கிடைக்கும். இப்போ ஈவினிங்கும் 1 வீக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால ஈவினிங் கூட 1 மந்த்தாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 6:30 to 9:30 வரைக்கும் தான். ஈவினிங்கில் அப்படியே சைடில் மட்டன் சாப்ஸ், சிக்கன் போட இருக்குது. இது 4வது தலைமுறை ஆட்டுக்கால் பாயா. மெனு 4 ஐட்டம் தான். பரோட்டா, இடியாப்பம், தோசை, பாயா, மட்டன். டேஸ்டியாக இருக்கும், ஹோம்லி டேஸ்டியாக இருக்கும். 7:30 11 o'clock வரைக்கும் தான் நம்ம டைமிங்கு. ஆஃப்டர்நூன் எதுவுமே இல்லை. திரும்ப ஈவினிங் 6:30 9:30 வரைக்கும் தான். அட்ரஸ் வந்து ஹஜரத் மக்கான்னு, பெங்களூர் ரோட்டு. லொக்கேஷன் வந்து கோட்டை ஆப்போசிட், வேலூர் கோட்டை ஆப்போசிட். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம அன்னைக்காக போகிறது தான். அது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இப்போ புது கஸ்டமர் கூட நல்லா வந்துடுறவங்களே சாப்பிட்டு நல்லா பாராட்டுறாங்க, நல்லா இருக்குது டேஸ்டியாக. ஓகே, நல்லா போயிட்டு கிளம்புல ஒன்று. எல்லோரும் வாங்க, நல்லா சாப்பிட்டு கண்டிப்பாக வரணும். நம்ம ஹோம்லி டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃபுட்டு நம்ம கடையில். எல்லாருக்கும் வெல்கம் வந்தால் நமக்கு. ஆனால் எனக்கு ஒரு பாயா, அப்புறம் மட்டன், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது? இது இடியாப்பம், ஒரே ஒரு பரோட்டா. அதாவது அவ்வளோ ரஷ்ஷு, சரியான ரஷ்ஷு. கடை ஆரம்பிச்சு 6 நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பித்து ஒரு 6 o'clock வந்துடுங்க, நல்லா அவைலபிளாக இருக்குன்றாங்க. பட் 6 o'clock ஸ்டார்ட் இல்லை, 7:30 தான் வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட்டு. ஓகேண்ணா, 7 o'clock 7:30 தான் ஸ்டார்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிற்கிறோம். ஆனால் இப்படின்றதுக்குள்ளே எப்படி ரஷ்ன்றீங்க? சான்ஸ்லெஸ். ஆமாண்ணா, பாயா மட்டன் பார்த்தீங்களா, அதான் ரஷ்ஷு. கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ தான். எல்லாம் வந்து கடை சாப்பிட்றாங்க, போகிறாங்க. மார்னிங்கே வந்து பாயா, தோசை, பரோட்டா இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. பாயா, தோசை, பரோட்டா. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து தோசையில் கலக்கி இருக்குது, முட்டை ஐட்டங்கள்லாம் இருக்குது. பரோட்டா செம்ம டாப் நாச்சாக இருக்குமா, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாண்ணா, பாயா, ஒரு மட்டனு, ஒரு பரோட்டாண்ணா, ஒரு பரோட்டாவும் கொடுத்துருங்க. அதாவது நம்ம போய்ட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டு ஒரு தோசையை சாப்பிட்டு போகல, அந்த கான்செப்ட் தான் வர்றவங்க கடற்கடன்னு சாப்பிட்டு போயிடுறாங்க. இதுதான் மட்டன் வித் பாயா, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் இதை வாங்கியிருக்கோம். மட்டன் வித் பாயா வித் இடியாப்பம். பாயா பாருங்கள், பாயா பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதோட காஸ்ட்டு எவ்வளோன்றது கடைசியாக நான் சொல்கிறேன். நம்ம மட்டன் வந்து பார்த்திங்கன்னா மட்டனோட பீஸ் வந்து ஒரே ஒரு பீஸு, பெரிய பீஸு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு குழம்பு. இந்த நாய்ஸில் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பாயாவோட ட்ரை பண்ணிடலாம். ஒன்று போதும். ஆனால் ஒரு ஆம்லேட்டுங்க. ஒரே ஒரு ஆம்லேட்டு, இடியாப்பம், பரோட்டா, அதுக்கப்புறம் மட்டனு, அப்புறம் பாயா. மட்டனுக்கு வந்து தனியாக குழம்பு தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவோட போயிடலாம். பரோட்டா பார்த்திங்கன்னா செம்ம சூடாக, சரியான சூடு பரோட்டா. சூடு தாங்க, சுட கொடுக்குறாங்களா வேறு. ஆம்லேட் வேறு. பட் பரோட்டாக்கு வந்து சேர்வா வந்து அல்டிமேட்.
தரமான பரோட்டா. ஆனால் அதுக்கு ஆட்டுக்கல் பாயா தான் நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணலாம். பீஸ் பரோட்டா பஞ்சு பஞ்சம் வந்துருக்கு. எல்லாம் வந்து அந்த ரிப்கேஜ் இருக்குங்களா, ரிப்கேஜ் அந்த ஜாயிண்ட் அதான் போட்டிருக்காங்க. ஹெவியான மசாலா இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து பாயா போட்டா. பரோட்டா வந்து பாயாக்கு தான் அல்டிமேட் சூப்பர். அட்லாஸ்ட் பாயா. இந்த வீடியோ சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். பாருங்கள், பூண்டு பூண்டு இருக்குது, அவ்வளோதான். பஞ்சுக்கு ஈடு இணையாக கூட சொல்லலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும், செம்ம சாஃப்ட், சான்ஸே இல்லை. நிறைய ஹோட்டலில், கேரளா ஹோட்டல்லாம் போனால் நல்லா ரஃப்பாக இருக்கும். சூப்பராக தரமாக பண்ணுறீங்க. குழம்புலாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு தரமான ஒரு மார்னிங் டிஃபனு. அந்த வேலூர் சைடு வந்தால் தரமாக சாப்பிடலாம். நல்லா பண்ணுறாங்க. பாயா மட்டும்தான் காரமாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து காரமாக இல்லை. பட் பரோட்டாக்கு அல்டிமேட். பாயா எவ்வளோ கேட்டாலும் தராங்க. ஒரு அன்லிமிட்டெட் பாயாவை தராங்க. அதாவது பாயானா பீசஸ் இல்லை, கிரேவி. திருப்பி வந்து நிரப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் பரோட்டாக்கு அல்டிமேட்டே வந்து பாயா தான். சூப்பரான ஒரு மஸ்ட் ட்ரையான பிளேஸு. ஒரு நல்ல ஒரு ஷாப்புங்க. சூப்பராக டேஸ்ட் வைஸும் சரி, நல்லா தரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாயாவோட சிக்னேச்சர் டிஷ் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. மட்டன் குழம்புல வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பைசிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. குழந்தைங்கள்ந்து எல்லாமே சாப்பிட்லாம். பட் பாயா அல்டிமேட். எல்லாத்தோடவே வந்து காம்பினேஷன் ஆகிடுது. பஞ்சு போல் பூ போல் அப்படியே வெந்து கிடக்குது. அது மட்டும் இல்லை, மட்டனும் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக நல்ல ஃபேட்டியான ஒரு பீஸு, போன் பீஸோடு போட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பரோட்டா, ஒரு செட்டு வந்து இடியாப்பம், அப்புறம் மட்டன், ஒரு பாயா, அப்புறம் ஒரு ஆம்லெட். இது மொத்தமே வந்து 400 ரூபா சார்ஜ் ஆச்சு. ஓகே கைஸ், மீட் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.